இன்னைக்கு எபிசோட்ல பாட்டி பாக்யா கிட்ட நீங்க எல்லாரும் எவ்வளவோ சொன்னீங்க, நான் தான் கேட்காம பையன்தான் முக்கியம்னு போனேன், கடைசியில அவன் என்ன வெளியே போன்னு சொல்லிட்டான்னு அழுகுறாங்க. நான் தான் ராதிகாவை தள்ளி விட்டுட்டேன், என்னாலதான் குழந்தை இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றாங்கன்னு அழுகுறாங்க. பாக்யா பாட்டிய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு வந்ததும் பாட்டி அழுதுட்டே இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாட்டி சொல்றாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நான் தான் அந்த குழந்தைய கொன்னுட்டேன்னு சொல்றாங்கன்னு அழுகுறாங்க. நான் அந்த வீட்டுக்கு போன நாள்ல இருந்து என்ன வெளியே அனுப்பணும்னு நினைச்சாங்க, இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா கோபி என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டானேன்னு அழுகுறாங்க. வீட்டுல எல்லாரும் பாட்டியை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. எழில் கோபி இப்படி பண்ணிட்டாருன்னு வீட்டுல கத்திட்டு இருக்கான். கோபி கிட்ட சண்டை போடுறதுக்காக கிளம்புறான். அவரு எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாரு. நீ அங்க போய் என்ன பேச போறேன்னு பாக்யா கேக்குறாங்க. அவரு சுயநலம் பிடிச்சவரு, அவருக்கு தேவைன்னா கூட்டிட்டு போவாரு, தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருவாருன்னு சொல்றாங்க. பாட்டி காயப்பட்டு வந்திருக்காங்க, அவங்கள சரி பண்றதுதான் நம்ம வேலைன்னு சொல்றாங்க. பாக்யா பாட்டிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. ஆனா பாட்டி வேண்டான்னு சொல்றாங்க. அப்புறம் இனியா பாட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறா. பாட்டி நடந்ததையே நினைச்சு அழுகிறதால தாத்தா அவங்களுக்கு ஒரு கதை சொல்றாரு. கோபி இப்படி பேசினதால அவன் தரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நாங்க எல்லாரும் அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா நீ தான் அவனை புரிஞ்சுக்கலன்னு சொல்றாரு. இப்பயாவது அவனை பத்தி புரிஞ்சுக்கோ, வீணா உன் உடம்ப வருத்திக்காத, அவன் இதை பத்தி யோசிக்கவும் மாட்டான், வருத்தப்படவும் மாட்டான்னு சொல்றாரு.